ஹலோ வியூவர்ஸ், அப்டேட் ஜோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயக்குனர் மிஷ்கினோட தம்பி ஆதித்யா இயக்கி பிப்ரவரி 2 வெளியான டெவில் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இயக்குனர் மிஷ்கின் இந்த படத்துக்கு முதல் முறையா இசையமைச்சிருக்காரு. இப்ப படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வழக்கறிஞரான விதாத் பூர்ணாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஆனா 2 பேத்துக்கும் நடுவுல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகவே இல்ல. அதுக்கு பதிலா பூர்ணாவுக்கு வேறொரு இளைஞர் மேல ஈர்ப்பு ஏற்படுது. அந்த கதாபாத்திரத்துல நடிகர் திரிகுன் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி விதாத்துக்கு நடிகை சுபஸ்ரீ மேல காதல் உண்டாகுது. பூர்ணாவும் திரிகுனும் ஒன்னா இருக்கும்போது விதார்த் பாத்துறாரு. அதே மாதிரி விதாத்தும் சுபஸ்ரீயும் ஒன்னா இருக்கிறத பூர்ணா பாத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஜோடி மாறுதா? இதுக்கு நடுவுல ஹாரர் எஃபெக்ட்ல படம் எங்க போகுது? ஒரு எதிர்பாராத நட்பு மூலமா ஒரு பெண்ணோட லைஃப்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் உண்டாகுது அப்படிங்கறத சொல்றதா டெவில் படத்தோட கதை. நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா விதாத் வழக்கறிஞரா நடிச்சிருக்காரு. குடும்பத்துல மனைவியோட செட் ஆகல அப்படிங்கறது வெளிப்படுத்துற காட்சிகள்லயும், சுபஸ்ரீ கிட்ட சிக்கி தவிக்கிற காட்சிகள்லயும், பூர்ணா கிட்ட மந்திட்டு அழுகிற காட்சிகள் அப்படின்னு எல்லா காட்சிகளையும் முடிஞ்ச அளவு ஸ்கோர் பண்ணிருக்காரு. இந்த பக்கம் மொத்த படத்தையும் தனியால தாங்கியிருக்காங்க பூர்ணா. இறுக்கம், மன அழுத்தம், ஏக்கம் அப்படின்னு பலவித உணர்வுகளோட குவியலா படம் முழுக்க வலம் வர்றாங்க. சில தருணங்கள்ல உடைந்த அழுகிற காட்சிகள்ல ஹேமா கதாபாத்திரத்தை உள்வாங்கி கச்சிதமா கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன முகபாவனைகளால சபாஷ் போட வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். கார்த்திக் முத்துக்குமாரோட ஒளிப்பதிவு இரவு நேர காட்சியிலையும் சண்டை காட்சிகளையும் அடிச்சு விளையாடி இருக்கு. இயக்குனர் மிஷ்கின் இசையமைச்சிருக்கிற விடியல் தேடும் மனிதருக்கு பாடல் ரொம்பவே ரசிக்க வைக்குது. மற்ற பாடல் எதுவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பின்னணி இசையில அங்கங்க இளையராஜாவோட தாக்கம் கண்டிப்பா தெரியுது. வெறும் 4 முக்கிய கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு ஹாரர் வகையரா மேக்கிங்ல மனுஷனுக்குள்ள இருக்கிற உண்மையான டெவில தட்டி எழுப்பி திரையில காமிச்சிருக்காரு ஆதித்யா. பூர்ணா மற்றும் விதார்த்தோட நடிப்பு படத்துக்கு பெரிய பலம்னே சொல்லலாம். 4 பேரை மட்டுமே சுத்தி ஒரே விஷயத்த உருட்டிக்கிட்டே கதை நகர்றதுனால திரைக்கதையில பெரிய சுவாரஸ்யம் எதுவும் ஏற்படல. இந்த 2 ஜோடிகளுக்கும் என்ன ஆனாலும் யாருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்ல அப்படிங்கிற வகையில செகண்ட் ஹாஃப் போறதுனால பல இடங்கள்ல படம் சறுக்குது. த்ரில்லர் பிரியர்களை இந்த படம் கொஞ்சம் திருப்திப்படுத்தும். ஆனா அனைத்து ரசிகர்களும் ரசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம்தான்.